இப்போ ஏன் இந்த இடத்துல நான் பேசிக்கிறேன்னா, அந்த யூகேவில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் வே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த கிவ் வே நீங்கள் யூகேவில் லைசன்ஸ் எடுக்கும்போது இந்த ஊரில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கிவ்வே சைனில், அதாவது நீங்கள் ஒரு ஒரு மெயின் அதாவது நீங்கள் சைடு ரோட்லேருந்து மெயின் ரோடுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அது வந்து மெயின் ரோடு. இப்போ அந்த கார் வர்றது மெயின் ரோடுன்னு வச்சுக்காங்க. இப்போ அந்த கிவ்வே போர்டு 2 இடத்துலையும் கொடுத்து நடுவில் வந்து ஒரு ஆரோ போட்டிருக்காங்க இல்லையா, 2 பட்டைக்கோடு போட்டிருக்காங்களா, இந்த 2 பட்டைக்கோடு இருந்தாலே நீங்கள் அங்கே நின்றுணும். தலை போகிற வேலையாக இருந்தாலும் நீங்கள் நின்று அந்த அந்த மெயின் ரோட்லேருந்து வர்ற வாக பாருங்க, சொல்லிட்டு இருக்கும்போதே பாருங்க அவர் நின்ட்டார். அவர் ரிஸ்க் எடுக்கல. அந்த ஒயிட் கார் போனதுக்கப்புறம் தான் அந்த காரு, ஏன்னா அடுத்தது ஒரு பைக் வருது, நிற்கிறார் பாருங்க. இன்னரெல்லாம் அவர் போயிருக்கு, நம்ம ஊர்லாம் போயிடுவானுங்க பாருங்க. அந்த பைக் போகுதா, இப்போ காலியாகுதா, காலியானதுக்கு அப்புறம் தான் அவர் போறாரு. இதுதான் வந்து அந்த கிவ்வே பாருங்க. இது வந்து ஒரு டிசிப்ளின். ஏன்னா இந்த தவறுகளை நீங்க திரும்ப திரும்ப, அதாவது நீங்க வந்து வரும்போதே நீங்க உள்ளார பூந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்க லைசன்ஸ்ல கை வச்சிருவாங்க. இந்த பயம் இல்லாதனாலதான், அதுவும் மிக முக்கியமாக ஆட்டோ டிரைவர்கள் தமிழ்நாட்டில் பண்ற அட்டுழியம் இருக்கு பாருங்க. அது ஆட்டோ டிரைவர்கள்ன்றது இந்த ஆக்சிடென்ட்ல ஆட்டோ டிரைவருடைய பங்கு தான் பெரும் பங்கு. அவன் மட்டும் உள்ளார வரலன்னா அந்த புறம்போக்கு அந்த குழந்தை இறந்துருக்காது இன்னைக்கு. இவங்க வந்து முன்னாடி, அதாவது இவங்களுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா, ஆட்டோ வந்து ஒரு மூக்க. ஏன்னா நான் ஆட்டோ ஓட்டியிருக்கேன், பகுதி நேரமாக ஆட்டோ ஓட்டியிருக்கேன். நான் வந்து கடலூரில் நியூ சினிமாவில் என் ஃப்ரெண்டு சூரிய கடைக்கு ஆப்போசிட்டில் நான் நைட்லாம் ஆட்டோ ஓட்டியிருக்கேன். எனக்கு தெரியும் இவங்க பண்ண எந்த தப்பையும் நான் ஆட்டோ ஓட்டும் போது நான் பண்ணதில்லை. காரணம் என்னன்னா, ஆட்டோ டிரைவர்களுக்கு என்னன்னா மூக்கு உள்ளார பக்கம், அதாவது ஃப்ரண்ட் ஒன்று, அந்த அது உள்ளார போதும் அதுக்குள்ளார பூந்து போயிடலாம் அப்படின்ற நினப்பு. அதாவது ஒரு அவசரத்துக்கு செய்கிற விஷயத்த, ஒரு ஏர்போர்ட் போகணும், ஒரு ட்ரெயினுக்கு போகணும் போது அவசரத்துக்கு எல்லாருமே ஒரு வேகத்தை வந்து தீர்மானிப்பாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். அதை நீங்கள் எல்லா நேரத்துலையுமே செய்வீங்களா? எல்லாத்தோட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிவ்வே மாதிரி நீங்கள் வந்து சைடு ரோட்லேருந்து மெயின் ரோட்டுக்கு போகும்போது நின்று 2 பக்கமும் பார்த்து, யாருமே இல்லைன்னு போயிருந்தா அந்த குழந்தை நேரம், அந்த சௌமியா குழந்தை உயிரோடு இருந்திருக்கும். அந்த புறம்போக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனதுமே டமால் அப்படி பின்னாடி போயிட்டு அப்படியே ஓட்டான். இது மட்டும் கிடையாது. நான் இந்த கோவம் வந்து இதுக்காக மட்டும் நான் பேசலை. அதுக்காக நான் எல்லா ஆட்டோ டிரைவரையும் வந்து தப்பு சொல்லலை. நிறைய ஆட்டோ டிரைவர்கள் வந்து நிதானமாக மிக சரியாக ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஆகாவலிங்களால தான் அந்த எல்லாருக்குமே கெட்ட பேரே வருது.